மக்களே, ஏபிஎல்ஆர்எஸ்லேருந்து ஆனந்தன். டெய்லி இறங்கிட்டே இருக்கார். நாளைக்கு வீக்லி க்ளோசிங். ஸோ நாளைக்கு க்ளோஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு எதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆகும். இப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தான், உண்மைதான். இல்லை இங்கேருந்தே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மறுபடி ரிட்டர்ன் போயிடுவாங்களா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி கூடுதலாக ஒரு செக்டாரும் ஒரு ஸ்டாக்கும் எடுத்து வந்திருக்கேன். அது ஃபைனல் பஞ்சாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேற்று அந்த வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டேட்னு சொல்லிட்டேன். அது என்னென்னா, இத்தனை வருஷமாக அதுவே பழகி போயிடுச்சுங்க. இந்த மொட்டையை எடுத்துகிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே போய் குளித்து முடித்தோடனே என்ன தான் அப்படியே ரொம்ப அலர்ட்டாக இருந்தாலும் துண்டு எடுத்து வேகமாக தலையை தோட்டிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அது. அப்புறம் வாட்ஸ்அப்பில், அப்புறம் ஒருத்தர் ஃபோனில், இங்கே கமெண்ட்டில் எல்லோரும் திருத்துனீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, இனிமேல் இந்த மாதிரி தவறு வராமல் பார்த்துக்கிறேன். அடுத்ததாக போன வியாழக்கிழமை இதே நாள், அதுக்காக தான் இதை படத்தை போட்டேன். இதே பேட்டர்ன் வந்திருக்குன்னு, ஒரு பெக்யூலியராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குல்ல? அதோட விளைவு இங்கே வந்து நிற்குது. ஸோ டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு இது, அது ஏபிஎல்ஆர்எஸில் கிளாஸ் முடித்தவங்களுக்கு இதெல்லாம் முதலே அவங்களுக்கு தெரியும். சரி, ரைட்டு. இப்போ கண்டினியூஸாக விழுந்துட்டுருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உலகளவில் பேசிக்கிறாங்கன்னா, கரன்சி விழுகுது, அதனால் இந்தியன் மார்க்கெட் விழுதுன்றாங்க. இது வந்து இந்த கொடியை செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியை செஞ்சதா மாதிரி. ஆக்சுவலி மார்க்கெட் இறங்கினா தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப்ஐ செல் ஆஃப் பண்ணுறாங்க, அந்த பணத்தை அவன் வித்ட்ரா பண்ணுறான்னு அர்த்தம். அப்போது அவன் இந்தியன் கரன்சியை வச்சு யூஎஸ் கரன்சி வாங்குவான். அப்போது இது இந்தியன் கரன்சி ஃபாலோ ஆகும். இவங்க வந்து அதனால தான் இதுன்றாங்க. சரி, ரைட்டு, எதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லிடலாம். இப்போ விஷயத்துக்கு போகலாம். 25,150 தாண்டாமல் இனி மார்க்கெட் மேலே போகிறது கொஞ்சம் சிரமம். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். முக்கியமாக சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுதுக்கு 24,770. இதை டார்கெட்டாகவும் வச்சுக்கோங்க, சப்போர்ட்டாகவும் வச்சுக்கோங்க. டார்கெட்னு சொல்லக்கூடாது, அதனால் அப்படி சொல்கிறேன். எல்லாத்தோட முக்கியமாக இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆகுமா? அதாவது இது ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வச்சுங்களேன், சின்னது. எப்பயுமே மார்க்கெட் மேலே போனால் கீழே வந்து ஆகணும், இல்லை கீழே நல்லா போச்சுன்னா மறுபடியும் மேலே போய் தான் ஆகணும், இது நேச்சர். இதில் இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் கண்டினியூ ஆகுமா அப்படின்னா, நாளைக்கு 25,050க்கு கீழே க்ளோஸ் ஆனால் இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆகும். ஒருவேளை மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, பியர் ட்ரெண்டை விட்டு ஒதுங்கி போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிஜமாகவே மார்க்கெட்டை பற்றி நீங்கள் பெரிய கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணுன்னா 24,340க்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் நாம் பயப்படணும். ஸோ இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறமா பின்னாடி யோசிக்காதீங்க. 24,340 இதை தாண்டினா தான் நம்ம ரியலாக அடுத்த கரெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதம் முடிகிறப்போ இந்த மந்த்லி வியூ ஒன்று போடுறேன். அதில் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதில் நிறைய பேருக்கு கிளி பிடிக்கலாம். சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கிளியராக, சார் நான் கீழே வர போகிறேன் சார் அப்படின்னு இன்றைக்கி. ஆக்சுவலி இன்னும் பேங்க் நிஃப்டி கீழே இறங்கலை சார், அதுதான் உண்மை. அதாவது மார்க்கெட் கரெக்ஷனுக்கு ஏற்ற அளவுக்கு அவர் இறங்கலை. அதனால தான் அவர் ரியல் கல்ப்ரிட்டு உள்ளே பேசாமல் அமைதியாக இருக்கார். என்ன காரணம்னா, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி எல்லாம் கீழே டார்கெட் செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. நிஜமாக வர வேண்டியது இருக்குது, அது கிளியராக இருக்குது. மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர நிச்சயமாக அங்கே வரதான் போகுது. ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 55,300 சும்மா சொல்லணுமேன்னு சொல்லி வைக்கிறேன். நாளைக்கு வந்து சப்போர்ட் வந்து 54,050, அதே தான் வழக்கமாக சொன்னதான். அந்த டார்கெட் வந்து டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம், சப்போர்ட்டாகவும் வச்சுக்கலாம். நாளைக்கு க்ளோஸ் வந்து 54,770க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆக போகுது. நாளைக்கு மேலே இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
அடுத்து ஆட்டோ பார்த்துக்குங்க. 27,330 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இது வந்து என்ன சொல்கிறது, இவன் வந்து 2-3 தடவை இந்த மாதிரி ஏமாற்றி போயிடுவான் பேட்டர்ன் போட்டுட்டு. அதனால் எதுக்கும் நீங்கள் 27,330 மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு 26,730க்கு கீழே க்ளோஸ் ஆனால், ஏன்னா இன்றைக்கி க்ளோஸ் எவ்வளவு, 26,750, 760ன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு 730க்கு கீழே க்ளோஸ் ஆனால் கரெக்ஷன் கண்டினியூ ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து நான் இங்கே சப்போர்ட் போட்டிருக்கிறத நீங்கள் டார்கெட்டாகவும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். 26,320, 25,770 இந்த ஏரியாவை நிச்சயம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டேன். வேணும்னே தான் இந்த 2 5 பேரையும் எழுதி வச்சுருக்கேன், மாருதி அண்ட் ஐச்சர். 2 பேரும் நான் சொன்னதுலேருந்து இறங்கடா. அப்போது இவனுக்கு இறங்குற அன்றைக்கி நம்ம ஒரு கொண்டாட்டம் ஆடுறோம். ஏன்னா மாருதி வந்து நல்ல வெயிட்டேஜ், ஆட்டோ இண்டெக்ஸ்க்கு வந்து நல்ல வெயிட்டேஜ் மாருதி. அவனே இன்னும் இறங்கலை, ஆனால் மார்க்கெட் மட்டும் எல்லா இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அதாவது அதோட இண்டெக்ஸ் மட்டும் எல்லா இண்டிகேஷன் கொடுத்துருக்குன்னா என்ன அர்த்தம், அடுத்து இவர் தான் இறக்கி விட போகிறாருன்னு அர்த்தம். சரி, அடுத்ததாக ஐடி இண்டெக்ஸ் சொல்லுவோம்ல, அவ்வளோதான் உட்காந்து வலிச்சு இப்போ சரியாயிரும் அப்படின்னு ஊசி போட்டு விடுவாங்கல்ல. கிட்டத்தட்ட நம்ம ஐடி இண்டெக்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம அங்கேருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம் 34,300 அந்த ரேஞ்சுன்னு வச்சுங்களேன். அங்கே வரைக்கும் வரணும், வந்துகிட்டே இருக்கார், இன்னும் கொஞ்சம்தான். ஸோ மார்க்கெட்டை ரிவர்சல் பண்ணி இப்போ பேங்க் இழுக்குது கீழே அப்படின்னா ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து, ஏன்னா எல்லாம் சேர்ந்து இழுக்க முடியாது கீழே. அப்போது இது வந்து கொஞ்சம் ரிவர்சல் கொடுக்கறதுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் யாராவது ஒரு ஆள் கொடுக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ பேங்க்கில் இறங்குச்சுன்னா ஈக்குவலாக அதுக்கு சமமான ஈக்குவலான வெயிட்டேஜ் உள்ள இண்டெக்ஸ் வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆளுகளை வந்து கொஞ்சம் முட்டு கொடுத்து தூக்கி நிப்பாட்டுவாங்க. அதனால் பேங்க் இறங்குறதுக்கு முன்னாடி இறங்குற டைமில் இவர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 34,300 வர்றப்போ ஐடி ஸ்டாக்ஸ் யாராவது ஷார்ட் வச்சுருந்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிட்டு ரொம்ப க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் முக்கியமாக வந்து 34,300 பவுன்ஸ் பேக் ஆகுமா, ஆனால் இது பொழைச்சிக்கிறோம், ஆகாட்டி பெரிய கரெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு சில வாரங்களுக்காக கூட இருக்கலாம், ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ இருக்க பேட்டர்ன் படி. ஒருவேளை மேலே போகணுன்னா இது 37,000 தாண்டினா தான் மேலே போகும். ஏன்னா இந்த குளோபல் அளவில் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசாக செல்லிங் நடந்துகிட்ருக்கு. காரணம் ஏஐ வச்சு ஓவர் வேல்யூ பண்ணி ரொம்ப சும்மா தூக்கி வச்சுருக்கானுங்க. அதனால் அந்த அடி விழுது. இந்த கொரோனா டைமில் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக ஏற்றி விட்டாங்க இல்லையா. அப்புறம் கொரோனா பாதிப்பு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அது தாறுமாறாக கீழே வந்தது. அது மாதிரி இப்போ ஏஐன்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு இப்போ இறங்குன்னு பிடிச்சி இழுத்து விட்டுட்ருக்கானுங்க. ஸோ அந்த குளோபல் நியூஸும் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் இது கன்சாலிடேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஹெச்என்பி விசானால் நம்ம கண்ட்ரியில் இருக்க கம்பெனிகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, சிடிஎஸ் மாதிரியான கம்பெனிகளுக்கு தான் பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ விழுந்திருக்குன்னா இது டெக்னிக்கல் ரீசன் தான். அடுத்ததாக எஃப்எம்சிஜி இன்றைக்கி கிளியராக இண்டிகேஷன் கொடுத்துட்டேன், இல்லாட்டி இன்றைக்கி இதை நான் பேசியிருக்க மாட்டேன். இன்றைக்கி கிளியர் இண்டிகேஷன் என்னென்னா 54,650 வரப்போகிறேன், 54,500 வரப்போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி சார்ட் வந்து கிளியராக இண்டிகேட் பண்ணிடுச்சு. அதனால் இவரும் சேர்ந்து எழுப்பார். நம்ம இண்டியன் லிவர் வந்து இன்னும் டார்கெட், அதாவது நெருக்கி வந்திருந்தார், இன்னும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணல, அவர் தான் இதை இழுத்துட்டு வருவார்னு எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மெட்டல், இதுக்கு தான் சொன்னேன், ஒரு இண்டெக்ஸும் ஒரு ஸ்டாக்கையும் இழுத்துட்டு வந்து வச்சுருக்கேன், முக்கியமான ஆள்னு சொன்னது. மெட்டல் இவ்வளோ நாள் பார்க்கல, இவ்வளவு நாளாக எல்லோரும் இறங்குறப்ப இவர் மட்டும் அப்படி இப்படின்னு பூச்சாண்டி காமிச்சிட்டே இருந்தார். இனி இவர் இறங்க போகிறாரு. அது அடுத்த வாரத்துலேருந்து நடக்கலாம். ஆனால் நாளைக்கு இது வந்து
இப்போ வந்து 10,082 இருக்குது. நாளைக்கு இந்த க்ளோஸ் 99, 88க்கு பக்கமாக க்ளோஸ் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பார்த்துருவோம் அதை. ஓகே, இதை டெக்னிக்கலாக கவனிங்க. நாளைக்கு இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிடுச்சு அல்லது இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இந்த ரேஞ்சு தான் க்ளோஸ் ஆகும். ஒருவேளை அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் இன்னும் நெகட்டிவ் பார்க்கலாம். கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜங்குன்னு ஆடி வந்துச்சான். நான் பெரிய என்னாச்சியை கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டுருந்தேன். மார்க்கெட் இறங்குறதுக்கு பெரிய சப்போர்ட்டு. மார்க்கெட் இறங்குறதுக்கு, ஏறுறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இறங்குறதுக்கே சப்போர்ட்டாக இருக்கிறார். கரடியோட பெரிய செல்லப்பிள்ளையே இப்பொழுதைக்கு ரிலையன்ஸ் தான் இருக்கார். 1372 இருக்குது இப்பொழுதைக்கு. அது 1300 ஆகும், 1280 ஆகும். உடனே இல்லை. இது ரெண்டுக்கும் அவர் ரோட் மேப் போட்டு வச்சுருக்காரு. ஸோ மேலே வர்றப்பெல்லாம் கையில் இருந்தால் கழட்டி விட்ருங்க. அப்போ இவர் எவ்வளோ தூரம் கரெக்ஷனுக்கு வர்றாரு அப்படின்னா மற்ற ஆளுகளும் வருவாங்க. அப்போது ஒரு கரெக்ஷனை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.